மேடம் அண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர்லேருந்து வராங்க. ஒரு 1 இயராக ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. நான் எதுவுமே பேசக்கூடாதுங்க, மேடம் தான் பேசுவாங்க. மேம், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி ப்ளஸ் ப்ளீஸ் டூ ஷேர் வித் பீப்புள் ப்ளீஸ். ஆக்சுவலி எனக்கு சிவியர் பேக் பெயின் இருந்ததுங்க ஸ்பைனில். என்னால் ஆக்சுவலி ஒரு காரில் கூட ஏறி உட்கார முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் எங்கள் டாக்டர்கிட்ட வந்த பிறகு எனக்கு அந்த பெயினெல்லாம் சுத்தமாக இன்விசிபிள்னு சொல்வேன். இன்விசிபிள் பெயின். Yeah. It's like miracle. And it is a marvelous healing. Marvelous healing. இது உண்மையாலுமே வந்து நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டெஸ்டிமோனியல் இஸ் மெயின்லி டெடிகேட்டட் டு டாக்டர் சிபி. ஸோ இவங்க மேடமோட ஃபேமிலி மெம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% மேலே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் அவங்களோட ஓன் டாட்டரே வராங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்ஃபுல் மொமெண்ட் தான். ஏன்னா ஒரு 1 இயராக ஒரு பிளேஸ்க்கு இத்தனை கிளைண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பரில் கூட்டுறாங்கன்னா அது ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். அண்ட் மோர் ஓவர் மேடம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டாக்டர் சிபி ட்ரீட்மெண்ட், மோர் தென் த பெயின், இவங்க ஜென்ரலி வந்து அவங்களோட மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வேற என்ன மேம் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க டாக்டர் சிபிட்ட வந்ததுக்கப்புறம்? ஆக்சுவலாக இப்போது என்னோட டாட்டருக்காக கூட நாங்கள் பார்த்தோம். என் டாக்டருக்கும் வந்து அட்டிகேட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி டாக்டர் வந்து அந்த இதுக்கும் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அது ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. வெரி குட். பட் அதுக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆனதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபர்தராக வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம். இதில் மேடம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது லிட்டில் ஃபன்னியாக தான் இருக்கும். டாக்டர் சிபி கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னா, when it comes to patients ப்ராப்ளம் அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இன்னொரு ப்ராப்ளமும் அசோசியேட்டட் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி ரூட் காஸை ஹீல் பண்ணுறோங்கிறது தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதுவும் அதுவும் கனெக்டட்ங்கிறனால தான் அவர் ஞாபகம் வச்சுருப்பாரு. when it comes to every பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்க மாட்டோம். அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக எங்கள்கிட்ட வராங்கன்னா அதுக்கு நாங்கள் எப்படி கியூஆர் கொடுக்கணும், எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும் லாங் டேர்மில் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ சூன் வந்து அவங்கள என்னோட வீடியோ டெஸ்டிமோனியல், டீடாக்ஸோட டெஸ்டிமோனியலையும் அவங்க பேசுவாங்க. அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ். இப்போ சொன்ன மாதிரி பெயின் ஃப்ரீ லைஃப், தட்ஸ் நாட் அ ஈஸி திங். And madam, without any surgery, without any medicine, without any steroids, it's a pain-free life. And with respect to sir, நீங்க சொல்லுங்க சார் உங்களோட testimonial with Dr. Sibi. So நானும் வந்து left kneeல ஒரு joint pain இருக்குன்னு டாக்டர் பார்த்தாங்க. Just simple exercise and அந்த height adjustmentல இது சரி பண்ணிட்டாரு. Very good. Actually great. தட்ஸ் அ கிரேட் திங். ஆமாம், உண்மையாலுமே யாராவது நீ பெயின்னு சொல்லி யார் வந்தாலும் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பெயின் வந்துச்சா கண்டிப்பாக உங்களை வெயிட்டை குறைங்க, உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி நீ பெயின் வந்தாலே அது அதோட ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி சரி பண்ணாலே the problem will never come back. அதுதான் சருக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் ஆல் த திங்ஸ் which will be helping for someone. யாராவது சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறதா மேடம், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் தான் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு வார்த்தையிலனா யூ ஃபைண்ட் த ரைட் ரூட் காஸ் அண்ட் மேக் இட் கிளியர். அது வந்து வெரி கிரேட்ஃபுல் மொமெண்ட். நான் இந்த வீடியோ கேட்டபோது ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஏன்னா காலையிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்ததே தவிர அந்த பேஷண்ட்ஸ்க்கு கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ தட் மச் க்ரௌட், வெளியில் அவ்வளோ க்ரௌட் இருந்தது. அண்ட் நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோப் அண்ட் ட்ரஸ்ட்டாக இருக்கும் மற்றவங்களுக்கு, தோஸ் ஹூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் நான் ஆல்வேஸ் கேட்பேன், எப்பயுமே நிர்மலா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் மறக்கவே மாட்டேன், அவங்களோட டீடாக்ஸ் டெஸ்டிமோனியல் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா மேம்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.